ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு செகண்ட் ஷோல பார்த்த படம் தனுஷ் சார் எழுதி டைரக்ட் பண்ணி நடிச்ச 50வது படமான ராயன். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ரொம்ப கன்வென்ஷனலா ஆரம்பிச்சது, ரொம்ப பழைய ஸ்டோரிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது, ரொம்ப நார்மலா இருக்கிற பிளாஷ்பேக்ஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டான 2.5 மணி நேரத்துக்கு ஒர்த்தான ஸ்கிரீன் பிளேவா தெரிஞ்சுது. ஆக்சுவலா படம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கூட அந்த ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. எடிட்டிங்ல சூப்பரா பண்ணி ஸ்கிரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பா, எந்த ஒரு இடத்துலயுமே நான் மொபைலே எடுக்காத அளவுக்கு ஸ்கிரீன் பிளே டைட்டா இருந்தது. மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஏஆர் ரஹ்மான் சாருக்கு சில விஷயங்கள் இப்போ நிறைய படங்கள் சரியா பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரு சீனுமே எனக்கு தெரிஞ்சு அதோட தீமை கரெக்டா ஏஆர் ரஹ்மான் சார் கொண்டு வந்திருக்காரு. 2-3 பாட்டு பேக்ரவுண்ட்ல இருக்குது. அந்த பாட்டு கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வாட்டி ரொம்ப பாராட்டுவேன். அதுக்கப்புறம் பீட்டர் ஹைன் மாஸ்டரோட ஃபைட் சீக்வன்ஸ் பெஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சீன்ல எல்லாம் நான் மறுபடியும் ஃபைட்டா அப்படின்னு நான் அந்த கேள்வி கேட்கறேன். பட் அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஃபைட்டோட அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்டை ஒரு பட்டிங் டைரக்டர் எழுதியிருக்காரா, தனுஷ் எழுதியிருக்காரா அப்படின்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஒர்த்தான அவ்வளவு ஒரு ரிசர்ச் பண்ண ஸ்கிரிப்ட். அவங்க வீட்டோட மாடி படிக்கட்டு எப்படி இருக்குன்னு முதற்கொண்டு அவ்வளவு தூரம் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது உண்மையாலுமே நல்லா மறந்துட்டேன். அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வைஸ் வெயிட்டான ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை குறைஞ்சது எவ்வளவு பெரிய டைரக்டர் இருந்தாலும் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலா ஒரு சீன்ல அவன் நடக்கவே மாட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஷாட் வச்சான் பாத்தியா, அந்த ஷாட் ஸ்கிரிப்ட் அந்த ஒரு 2 செகண்ட் ஷாட்டை கூட ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்காங்க. அப்படிங்கும் போது நான்லாம் மறந்துட்டேன். அதுக்கே இது படம் யார் நடிச்சிருந்தாலுமே மாஸ் ஹிட் அந்த அளவுக்கு தான் ஸ்கிரிப்டே இருந்தது. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் கண்டிப்பா இருக்கு, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அங்கங்க இருக்கு. பட் அதையெல்லாம் நாம கவனிக்க முடியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவும் பெர்ஃபார்மன்ஸஸும் மாட்டிக்கிச்சு. ராயனோட கேரக்டர் தான் கதை. படம் எனக்கு தெரிஞ்சு பிளட் ஷெட், ரத்தம் தெறிக்க இருக்க ஆக்ஷன் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு மஸ்ட் வாட்ச். எனக்கு படம் நல்ல படம் தான், நான் பார்க்க வேண்டிய படம் தான், நல்ல படம் தான். பட் ஆனா தனுஷ் கேரக்டர் தவிர மீதி இருக்கிற எந்த கேரக்டருமே இல்ல. டைட்டிலும் ராயன் தான், அதனால ராயன்ற ஒரு டைட்டிலுக்காக ஒரே ஆளுக்கு மட்டும் லவ் சேர்த்தீங்களா? இல்ல, கேரக்டரோட கதை தான், நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி பிரகாஷ் ராஜ் யாருக்கும் சீன் அவர் படத்திலே கனெக்ட் ஆகல. அந்த கேரக்டர் வேற யாருனாலும் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல இல்ல. நான் அந்த ஆடியோ லான்ச்ல பாக்கும்போது கூட நீ சொன்ன மாதிரி அபர்ணா பாலமுரளிக்கெல்லாம் பயங்கரமான கேரக்டர் ஒண்ணு இருக்கும் போல அந்த அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேஷனல் அவார்டு வின்னர்ரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஒரு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தெரிஞ்சது. பட் எனக்கு அந்த தனுஷோட தங்கச்சிக்கு ஒரு வெயிட் கொடுத்துருந்தாங்க. அது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பரவாயில்ல. ஆனா எனக்கு கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு, தனுஷை விட அந்த பொண்ணு தான் எனக்கு கிளைமேக்ஸ் தெரிஞ்சுதான் மனசுல ஒர்த்தான ரோல் தான். பட் ஆனா இன்னும் மத்தவங்க எஸ்ஜே எனக்கு தெரிஞ்சு வில்லனிசம் வில்லன் பண்றது இப்ப டாப்பா இப்ப பாத்துட்டு இருந்தேன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு வில்லன் கேரக்டர் பண்றான்னா அது அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத விட நம்பால் ஒண்ணு பண்ணிருப்பாரு அதுல. பட் அங்க கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல்ல இருந்துச்சு. மத்த படத்துல வர்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்கிற. பட் அதையெல்லாம் குறையா கவனிக்கும் போது தான் தெரிஞ்சது இல்ல படம். எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே படம் வயசு பாத்தீங்கன்னா இந்த படம் நல்ல படம், நல்ல ஸ்கிரிப்ட், நம்ம எஃபர்ட் போட்டிருக்காங்க. தனுஷோட 50வது படத்துக்கு இது ஒர்த்தான படம். ஆனா இத பண்ணிருந்தா இந்த படம் இன்னும் வேற லெவல்ல போயிருக்குன்னு தான் எதிர்பார்க்கிறேன். பட் நான் படத்தை ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பார்க்கும் போது நான் எடுத்து செல்போன்ல நோட் பண்ணிட்டு இருந்தேன் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு. பட் அது 10 நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. படம் நல்லா 2.5 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு நீ நானுமே போன வாட்டி ரிவ்யூ பண்ணும்போது நீ நானுமே என்ன சொல்லியிருந்தோம்னா கிளாப்பிங் மூமெண்ட்ஸே இல்லைன்னு. பட் நான் எனக்கு தெரிஞ்சு படத்துல நான் ஒரு 10-15 வாட்டி நல்லா என்ஜாய் பண்ணி கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் வச்சிருந்தேன். வேற லெவல் விஷுவலைசிங் மட்டும். அந்த ஃபைட்டு எதிர்பார்த்த ஃபைட் தான். அந்த ஃபைட் நடக்க போகுதுன்னு ஒரு விஷுவல் ஒண்ணு வச்சிருக்கான் பாருங்க, அதுதான் அது வேற லெவல்ல. ஆமா, அது கிட்டத்தட்ட எல்லா படத்துலயும் வர்ற மாதிரி வந்திருக்கு. பட் இது ரொம்ப மாசா வந்திருக்கு. விஷுவல் தான், அந்த விஷுவலைசிங் சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் பேக்ல ஒண்ணு சொல்ல மாட்டோம் பாரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்லாம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்துச்சு தெரியுமா. இந்த சீன்ல இதான் நடக்க போது, இவன் தான் வரப்போறான்னு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் இந்த அளவுக்கு பெரிய ட்விஸ்ட் எல்லாம் நான் கிளைமேக்ஸ்ல இவ்வளவு தூரம் எழுதியிருப்பான், டெப்தா எழுதியிருப்பான், கதையெல்லாம் எதிர்பார்க்கல. அந்த கதையை ஆரம்பிச்சு அந்த கதையை முடிச்சிருந்தாவே நான் என்ஜாய் பண்ணிருப்பேன். பட் அதை கொஞ்சம் மாத்தி விட்டு வேற மாதிரி படத்தை கொண்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு.
உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும்னாவே இந்த படத்தை பார்க்கலாம். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. தனுஷ் ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட். நான் 100% சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 10-20 நிமிஷத்துக்கு கழிச்சு நான் படத்தோட கனெக்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த படம் வந்துச்சு. ஒரே ஒரு சின்ன கோரனா இது மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த தவிர அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இருக்கு. படம் வந்து நான் அறம் தவறி தான் படம் இருக்கு. அறம் தவறினா இத கண்டிப்பா குழந்தைங்க பார்க்க கூடாது. ஆக்ஷனுக்காகவே கிடையாது. இந்த கதையே ஒரு தவறான கதை. தவறா போய் ஒரு குழந்தைங்க கிட்ட கண்மையாயிரும். கொலைனா அப்படிதான் கொலை பண்ணணும். அதாவது எது தப்பு அப்படிங்கறத ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் இல்ல அப்படிங்கறத நான் உண்மையாலுமே பாராட்டுறேன். தனுஷ்க்கு லவ்னு ஒண்ணு பேனால கூட அவன் எழுதல அப்படிங்கும் போது நான் பாராட்டுறேன். சும்மா ஒரு 2 சீன்ல யாராவது ஒரு பொண்ணை தெருவுல அந்த தெருவுலயே ஒரு தண்ணி பிடிக்கிற பொண்ணை வந்து பார்க்க வச்சிருந்தானா கூட நாம என்ஜாய் பண்ணிருப்போம். பட் அத கூட அவன் எழுதல அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு அவன் அடையாளப்படுத்திருக்கான். ராயன் ஒரு கேரக்டர் தானே தவிர இல்ல அந்த ரோட்ல போறவன் அந்த தெருவுல கூட ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ற மாதிரி எழுதிருக்கலாம். அதை நம்புற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இத்தனை வருஷம் தமிழ் சினிமால இப்படி ஒரு கேரக்டர் அந்த ரோட்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணும். ஆனா அந்த பொண்ணு கடைசி வரைக்குமே இங்க வரல அப்படிங்கும் போது நான் உண்மையாலுமே ரொம்ப பாராட்ட வேண்டியதா போயிடுச்சு. தனுஷா ரைட்டரா டைரக்ஷனாவும் பாராட்டலாம். இது வந்து அவருக்கு சக்சஸ் தான். 100% டைரக்ஷன் D50க்கு ஒர்த்தான படம். இந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. இது ஒரு சின்ன மனஸ்தாப ஒரு இது பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு மட்டும் தான் தவிர வராது. பட் அத வந்து படத்தை ரிவ்யூவரா பார்க்கும் போது தான் அதெல்லாம் எனக்கு தோணுச்சு. தவிர நான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை யோசிக்கவே இல்லை. ஜெனரல் ஆடியன்ஸா உட்கார்ந்து பார்த்தா படம் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணுச்சு. பட் பரவாயில்ல, அது சின்ன பசங்க பார்க்க முடியாத அளவுக்கு தான் கதையும் இருக்கு, படமும் இருக்கு. பட் என்டர்டைன்மெண்ட் தான், கண்டிப்பா பார்க்கலாம். கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மாசா என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன்.